அதான் கரெக்டா குத்தா வந்தான்னு இவன் சொல்றான்னு கேட்க நம்ம கேங்ஸ்டர் டென்ஷன் ஆயிடுற. டேய் என்னடா விட்டா ஓவரா பேசுற, உன்னை சொல்றேன் கேட்டுக்க. உன்னோட குடும்பம் இவனால பாதிக்கப்பட்டிருந்தா நீ இவனுக்கு வக்காலத்து வாங்கியான்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவன் அமைதியாயிடுறான். இந்த மெண்டல் இருக்கான் பாரு, இவன் அப்பாவியான மக்களை பார்த்து கொலை பண்றான். ஆதாரம் தான்டா கேட்ட, இப்ப காட்டுறேன் பாருன்னு சொல்லி எந்திரிச்சு நின்று சட்டையை கழட்டுறாரு. எல்லாரும் என்னடா காட்ட போறான்னு பாக்க அன்னைக்கு நைட்டு நான் கார்ல இருந்து வெளியே வந்தேன். இல்ல இவனை வெளியே வர வச்சான். இவன் என்ன செம்மையா கத்திய வச்சு குத்துனான். அதுல ஒரு குத்து என்னோட நெஞ்சு மேல விழுந்துன்னு சொல்லி தழும்ப காட்டுறேன். அதை நான் பிடிக்க போனேன். அப்படி பிடிக்கும் போது என் கையும் கிழிச்சிச்சுன்னு சொல்லி கையில இருக்க தழும்ப காட்டுறேன். இவ்வளவு காமிச்சன்ல, நீங்க அவனோட சட்டையும் கலட்டணும். நான் திருப்பி அவனை ஒரு குத்துனேன். அவனோட நெஞ்சில ஒரு தழும்பு இருக்கும் பாருங்கன்னு சொல்ல எல்லாரும் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அவனுக்கு தழும்பு இருக்கு. அது போக அவனோட 2 கையும் பாருங்க, அதுலயும் நிறைய காயம் இருக்குன்னு சொல்ல பார்த்தா அங்கேயும் காயம் நிறைய இருக்கு. நான் ஒரு ரவுடி, என்னாலேயே இவனை சமாளிக்க முடியல. இவன் என்னவே அடிச்சு போட்டு கொலவனை பார்த்திருக்கான். இவன் கையில சாதாரண மக்கள் மட்டும் என்ன பண்ணிருப்பான். இது போக என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. இந்த பேப்பரை என் ஃப்ரெண்ட் எடுத்தான்ல, அவனோட